இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உங்களை ஒருத்தங்க வந்து ஒரு நாள் டிமோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 5 ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா 7 ஹவர்ஸ் கண்டிப்பாக படிங்க. இன்னும் வெறியோட படிங்க. அதை தான் நானும் பண்ணுவேன். என்ன யாராவது ஏன்னா ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது, அது வேணால் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருந்தோம். அப்போ போகும்போது அவங்க வீட்டில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே இன்னும் அதே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. நான் மட்டும் தான் ஜாப் குவிட் பண்ணிட்டேன். பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் பேச்சு வாக்கில் என்ன சொல்லிட்டேன்னா, நம்ம ஆஃபீஸில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ்னு கேட்டேன். அதுக்கு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஆஃபீஸா, நீ எங்கே ஒர்க் பண்ணுற, நம்ம ஆஃபீஸ்னு சொல்கிற அப்படின்னு சொன்னாங்க. சரி உங்கள் ஆஃபீஸில் அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்துல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவங்க காமெடியாக கூட சொல்லியிருந்துருக்கலாம், விளையாட்டாக கூட. நமக்கு வேலை கிடைக்கல, நம்ம இன்னொரு ஃபோக்கஸ்டாக இருக்கோன்றதும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க அந்த எந்த விதத்தில் அவங்க ஜாலியாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்துலலாம் ரொம்ப டவுனாக இருந்தது. ஸோ உங்களுக்கு டவுனாக இருக்கப்போ நீங்கள் வந்து லூஸ் பண்ணாமல் இன்னுமே அதிகமாக டைம் எடுத்து படிக்க ஆரம்பிங்க.